இந்த உடம்ப வச்சுக்கிட்டு நீச்சல் ட்ரெஸ்ஸா? சக தொகுப்பாளர் கூட நட்ட நடு ராத்திரியில நெருக்கமா பிரியங்கா தேஷ்பாண்டே. சூப்பர் சிங்கர் ஜூனியர், ஸ்டார் மியூசிக், சூரிய வணக்கம், இசை மாதிரியான பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி பிரபலமானவங்க பிரியங்கா தேஷ்பாண்டே. இவங்க பாடக்கூடிய ரியாலிட்டி ஷோ சூப்பர் சிங்கர்ல தொகுப்பாளினியா தோன்றினதுக்கு அப்புறமா 2011 அப்புறம் 2016ல சிறந்த பெண் தொகுப்பாளினிக்கு உரிய ஆனந்த விகடன் சினிமா விருதை வாங்கியிருக்காங்க. இவங்க கலாட்டா, நட்சத்திர டிவி திரைப்பட விருதுகளை தொடர்ச்சியா 3 தடவை பெண் தொகுப்பாளினிக்கான விருதை வாங்கினவங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு யூடியூப் சேனலை தனியா நடத்திட்டும் வராங்க. கர்நாடகாவை பூர்வீகமா கொண்ட இவங்க சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா ஜெயிண்ட் அந்தோனி ஸ்கூல்ல இடைநிலை பள்ளி படிப்பை முடிச்சு எத்திராஜ் மகளிர் கல்லூரியில பட்டம் வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கு திரைப்பட நடிகைகளுக்கு இருக்கிற அளவுக்கு ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இருக்காங்க. இவங்க நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கக்கூடிய விதத்தையும் இவங்களோட குரலையும் பார்த்து இவங்களை ஃபாலோ பண்ற ரசிகர்கள் அதிகரிச்சாங்க. சமூக வலைதளத்துல ரொம்பவே பிஸியா இருக்கக்கூடிய பிரியங்கா அடிக்கடி போட்டோ ஷூட் நடத்தி வீடியோக்களையும் புகைப்படங்களையும் வெளியிடுறத வழக்கமா வச்சிருக்காங்க. எப்பவுமே வெளியிடாத புகைப்படம் ஒண்ணு இப்போ இணையத்துல வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில பேசு பொருளா மாறி இருக்கு. இதுக்கு காரணம் இந்த உடம்ப வச்சுக்கிட்டு எப்படி நீச்சல் ட்ரெஸ்ஸ ரொம்பவே நேர்த்தியான முறையில போட்டுக்கிட்டு சக தொகுப்பாளர்கள் கூட நட்டநடு ராத்திரியில நெருக்கமா பிரியங்கா இருக்கக்கூடிய போட்டோ வெளிவந்திருக்கு. இந்த போட்டோல முன்னழகும் இடையழகும் தொடையழகும் எடுப்பா தெரிகிறதால ரசிகர்கள் எந்த அழக முதல்ல பாக்குறது அப்படின்னு தெரியாம யோசிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம நடுராத்திரியில பீச்சுக்கு பக்கம் எடுக்கப்பட்ட போட்டோ மாதிரி இது இருக்கு அப்படிங்கிற சந்தேகங்களையும் கிளப்பி இருக்கக்கூடிய ரசிகர்கள் இவ்வளவு ஸ்மார்ட்டா ஸ்போர்ட்டிவா இப்படி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நம்மள ஆச்சரியத்துல மூழ்கடிப்பாங்க அப்படிங்கறத யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இணையத்துல வேகமா பரவிட்டு வரக்கூடிய இந்த போட்டோக்கள் ஒவ்வொன்றும் ரசிகர்களோட தூக்கத்தை கெடுத்துட்டதோட இதுவரைக்கும் அவங்க வெளியிட்ட புகைப்படங்கள்லயே உச்சகட்ட கிளாமரா இருக்கக்கூடிய போட்டோ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மலையாள நடிகைகளுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு ரொம்ப பெரிய இடம் இருக்கு. கேரளாவில இருந்து வரக்கூடிய நடிகை அப்படின்னாலே அவங்கள முதல் படத்திலேயே ரசிகர்கள் தூக்கி வச்சு கொண்டாடிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட நேச்சுரலான அழகும் யதார்த்தமான நடிப்பும் ரொம்ப சீக்கிரத்திலேயே ரசிகர்களை கவர்ந்தெழுத்துரும். அப்படிதான் கேரளாவில இருந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து நட்சத்திர நடிகையா அந்தஸ்து பிடிச்சிருக்கிறவங்க நிக்கிலா விமல். பாக்குறதுக்கு ஹோம்லியான தோற்றத்துல இருக்கக்கூடிய நிக்கிலா அறிமுகமான புதுசுல ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களையும் வசீகரிச்சுட்டாங்க. மலையாள திரையுலகத்திலையும், தமிழ் திரையுலகத்திலையும், தெலுங்கு திரையுலகத்திலையும் ரொம்பவே முக்கியமான நடிகையா பார்க்கப்பட்டு வராங்க. திரைப்பட நடிகை ஆகறதுக்கு முன்னாடி கேரளாவுல சாலு அப்படிங்கிற தொலைக்காட்சியில பணியாற்றின இவங்க அல்போன்சாவோட ஆவணப்படம் ஒண்ணுல நடிச்சு தன்னோட நடிப்பு வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்க மலையாள திரைப்படங்கள் சிலதுல நடிச்சிட்டு வந்த இவங்களுக்கு தமிழ் சினிமாவில இருந்து வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சது. 2014ல தமிழ்ல வெளிவந்த வெற்றிவேல் அப்படிங்கிற படத்துல லதா அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சு தமிழ் சினிமாவுல நடிகையா அறிமுகமானாங்க. அந்த படத்திலேயே இவங்க ஏகோபித்த ரசிகர்களோட ஆதரவை வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா கிடாரி படத்திலயும் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தம்பி மாதிரியான படங்கள்ல நடிச்சு ரசிகர்கள் மத்தியில பிரபலமான நடிகையா பார்க்கப்பட்டு வராங்க. இதுக்கிடையில தன்னோட சமூக வலைதளத்துல எப்பவுமே ஆக்டிவா இருக்கக்கூடிய நிக்கிலா விமல் அப்பப்போ தன்னோட அழகான புகைப்படங்களை வெளியிடுறத வழக்கமா வச்சிருக்காங்க. அந்த வகையில இப்போ வெள்ளை நிற சேலை போட்டுக்கிட்டு தலை முழுக்க மல்லிகைப்பூ சுத்திக்கிட்டு கமகமன்னு போஸ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த லேட்டஸ்ட் போட்டோஸ் ஒன்னொன்னும் ரசிகர்களை சொக்கி இழுத்திருக்கு. மல்லிகைப்பூவோட சேர்த்து கவர்ச்சி அழகையும் திகட்ட திகட்ட காட்டி இருக்கக்கூடிய நிக்கிலா விமலோட இந்த லேட்டஸ்ட் போட்டோஸ்க்கு லைக்க குவிச்சிட்டு வராங்க நெட்டிசன்ஸ்.